சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஐயோ, பூமாரியை பார்க்காம என்னால இருக்கவே முடியலையே. இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி பூமாரியை நம்மளை யோசிப்பாளா? நம்ம லவ் பண்றோம் அதனால யோசிக்கிறோம். அவ எங்க நம்மள லவ் பண்ண போறா? ஒரு காலத்துல எப்படி இருந்த சஞ்சய் நீ? சீ, இப்ப இப்படி ஆயிட்டீடா. பூமாரி வாய்ஸ் வெளில கேக்குற மாதிரி இருக்கே. அட, பூமாரிதான். லவ் பண்றதுல யாராவது ஒரு ஆள் நினைச்சாலும் போதுமே, இந்த யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணுன்றது உண்மைதான் போல. ஏன்னா நம்மள பாக்குறா. என்னடா இது இப்படி ஓடி வர்றா? ஒருவேளை சஞ்சய் அவளும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிப்பா போலயே. பார்த்தானே இப்படி ஓடி வரானா, அப்ப வந்து கட்டி பிடிச்சி சஞ்சய் ஐ மிஸ் யூடா, ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன்டான்னு சொல்லுவா போலயே. சஞ்சய், கடவுள் இருக்காருடா, கடவுள் இருக்காரு. நானும் தான் பூமாரி. மூலரில் பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. காலம் கை கூடினால் கதை போமா? கனவா? இப்ப என்ன நினைவாக்கிடுவோம். எக்ஸசைஸா? ஆமா, நடுஹால்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓ, கத்திக்கிட்டே ஓடி வந்தது நமக்காக இல்லையா, பின்னாடி இருக்கிற அன்னிக்காகவா? டேய் சஞ்சய், கடவுள் இங்க இல்லடா, இல்ல. இதெல்லாம் வந்தோடனே என்னையே பண்ணியிருந்திருக்கணும். ஆனா பூமாரி, கண்டிப்பா நீ என்னைக்காவது ஒரு நாள் வந்து என்னை ஹக் பண்ணுவடி. இத நடத்தி காட்டல, என் பேர் சஞ்சயே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. நான் கூடதா. ஏ, கத்தாத. உனக்கு என்ன பிரச்சனை நான் கத்துறதுல? ஏன், நான் கூட தான் சித்தப்பா ஆக போறேன், நான் ஏதாவது கத்துறேனா? பாய்ஸ்லாம் அப்படிதான், ஒரு ஃபீலிங்கும் இருக்காது உங்களுக்குள்ள. ஆமா, அப்படியே கேர்ள்ஸ்குள்ள மட்டும் எல்லா ஃபீலிங்கும் இருக்கு. இருக்கிற ஃபீலிங்கை புரிஞ்சுக்க தெரியாம அண்ணிய போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்ப சொல்றத பாரு, பாய்ஸ்க்கு ஃபீலிங் இல்லையா? அம்மா பூமாரி, நீ மட்டும் தான் வந்தியா? இல்ல இல்லக்கா, நான் மட்டும் டக்குனு காரை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓ சரி சரி சரி, இரு நான் வெளில போய் பாக்குறேன். என்ன தொண்டைல பிரச்சனையா? இல்லையா, சும்மாதான். இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், என்கிட்ட ஏதாவது பேசுறியா அப்படின்றதுக்காக தான். உன்கிட்ட என்ன பேசுறது? ஏ, 2 வருஷம் ஒன்னா படிச்சிருக்கோண்டி. சரி, வேலை ஏதாவது கிடைச்சா? தாயே, தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் கேட்காதம்மா. அப்புறம் உன்கிட்ட வேற என்னடா பேசுறது? சரி, சஞ்சனா எங்க? ஏன்? இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கே, அதான் சஞ்சனா உன் பக்கத்துல இருந்ததானே ஹாப்பியா இருப்ப, அதான் கேட்டேன். இது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உனக்கு. ஏன் பூமாரி இப்படி பண்ற? நான் நிம்மதியா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா? டேய், சஞ்சனாவை நீ இன்னும் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நீ அவளை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிக்கும். இவ கூட கொஞ்ச நேரம் தனியா பேசலான்னு பார்த்தா சும்மா சஞ்சனா சஞ்சனான்ட்டு. சரி, அதை விட என்னை நீ ரொம்ப நாளா பார்க்கலையே, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்படி இருக்கணும்? இல்லடி, ஆக்சுவலா உன் பார்வையில இருந்து பார்த்தா நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல. ஆமா, அப்போ உன் பார்வையில இருந்து பார்த்தா? அது சரி, அதை விட உனக்கு எப்படி இருந்துச்சு என்னை பார்க்காம? ஒரு மாதிரி இல்ல மெண்டல். கேட்டது என் தப்பு தான். சரி, அப்ப அருண் ஐஷாலாம் வந்திருக்காங்களா? இல்லடா, அருணுக்கு இங்கே வேலை கிடைச்சிச்சா, அதனால அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. வேற வீட்டுக்கு போயிட்டாங்களா? எங்க? அது எங்க வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு காலியா இருந்துச்சுட்டு அங்க பேசி அங்க போயிட்டாங்க. ஓ சரி சரி. பூமாரி, அஞ்சலி எதுவும் கால் பண்ணாலா உனக்கு? ஆமால, அவட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவ எனக்கு எதுவும் கால் பண்ணலையே, ஏன் கேக்குற? அப்போ அஞ்சலியும் சந்தோஷம் எதுவுமே இவள்கிட்ட சொல்லல. பூமாரி பத்தி எல்லாமே தெரிஞ்சும் ஏன் இன்னும் அஞ்சலி எதுவுமே பூமாரிட்ட சொல்லாம இருக்கா? இந்த சந்தோஷ் பையன் வேற ஏன் மண்டையில போட்டு விட்டான். இப்ப நான் ஏதாவது சொல்லி பூமாரிட்ட உளறிட்டேன்னா நான் என்ன பண்றது? அது வந்து சும்மாதான் கேட்டேன். ஆமா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அது சுபின் அண்ணாவும் உங்க மேனேஜர். ஆமா, உண்மைதான். ஆனா உனக்கு தான் லவ்வே பிடிக்காது. நான் அப்ப சொன்னதா இப்போ சொல்றேன்.
லவ் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, அது என்னோட பர்சனல். எங்க அண்ணா பண்ணா பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? சரி சரி, கூல் டவுன், கோவப்படாத. ஏன் பூமாரி, நான் உனக்கு கேட்கட்டா? என்னது? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்ன? இல்ல இல்ல, அப்படி ஒரு வேலை சொன்னேன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அதை நீ பண்ணும்போது சொல்லும்போது பார்ப்போம். வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா. ஆமா மகா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நாங்களாம் வந்திருக்கோம் தெரிஞ்சிருந்தா ஹாசினி வந்திருப்பாளே, எங்க? அவளுக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா லக்ஷனா தான் இல்ல நான் வரல அப்படின்ட்டாலாம். அவளை தனியா விட்டு வர முடியாதுல்ல, அதனால நாளைக்கு நாளான்ற போல வரேன் நீ அப்படின்னா. ஓ சரி, இல்ல நாங்க கிளம்பிடுவோம், நாளைக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன் மகா, இருக்கலாம்ல? அட இல்ல சாரதா, வேண்டாம், மனசே ஒரு மாதிரி சரியில்லை. அட விடு மகா, 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளும் என்ன லவ் மேரேஜ் தானே. அப்படி சொல்லுமா? என்னடா வாடா, ஒரே ஒரு பிக்குடா, சாவடிச்சிருவேன். நானும் திட்டு வாங்கணுமா? ஒரே ஒரு பிக் தானடா, வந்து தொலைடா. கொன்னே புட்டுருவேன், போயிடு. என்னண்ணா, எதுவும் இவர்கிட்ட பேசணுமா தனியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பேசுறதுக்கா போவாங்க? அதுவும் சரிதான். அவன் வேற வந்திருக்கானாங்க? ஆமா, வந்திருக்கான். அப்புறம் எப்படி இவங்க 3 பேர் பேசுவாங்க? அதான். சரி, போயிட்டு வாங்க. மகா, என்ன உண்மையா சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன், போயிட்டு வாங்க. சரி ஓகே. எப்பாடி, இவனை கூட்டிட்டு போறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை இருக்கே. டேய் வாடா, இதோ வந்துட்டேன். என்னைக்குதான் இவங்கெல்லாம் திருந்த போறாங்களோ. விடு சாரதா, என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிறாங்க, அதுவும் அளவோட தானே குடிக்கிறாங்க. சாரை சொல்லணும், சார் பழக்கி விட்டது தானே இது. ஆமா ஆமா ஆமா. வித்யா மேம்க்கு சொல்றா. வித்யா மேம்க்கு ட்ரெஸ் இல்லைல்லம்மா, அதான் ட்ரெஸ் எடுக்க போனோம். போயிட்டு வரட்டுமா இல்லை பூமாரியும் கூட்டிட்டு போகணுமாமா? அச்சோ பாவம் புள்ள, எப்படி வந்து கேட்குறான். போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு வா. இதுக்கு எதுக்கு பூமாரி? அது இல்லைம்மா. போயிட்டு வா, அந்த அளவுக்கு கொடுப்பக்கார மம்மி ஒன்றும் இல்லைனா. சரிம்மா, வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி. சரிம்மா. பாவம் புள்ள, எப்படி வந்து கேட்குறான். எந்த அளவுக்கு அவனை மிரட்டி வச்சிருக்க. அப்புறம் பெற்றவங்கள்ட்ட சொல்லாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. ஆனால் பொண்ணு பார்க்க அமைதியா நல்லா மரியாதை கொடுக்குற பொண்ணாக தானே இருக்கு. பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு தான், பையன் தான் கொஞ்சம் சேட்டை. கூப்பிட்டு பார்ப்போம், வந்தானா கூட்டிட்டு போவோம். சஞ்சய், அப்பா என் கை தான் வலிக்குது. என்னதான் பண்றானோ தெரியல ரூம்குள்ள. அப்படி ஓடி வந்து நல்லா அடிச்சு பார்ப்போம் கதவை. பூமாரி பார்த்து. டேய் சஞ்சய், நீ ஆசைப்பட்டா நடக்கும்னு தெரியும், இவ்வளோ சீக்கிரமாவா? பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது. துரு பிடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது. அவ ஃபேஸ் அடடடடடா, அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா, மொத்தத்துல ஐயோ இழுக்குது இழுக்குது இழுக்குது. என்ன தங்கமே, ஒன்னத்தான் தேடி வந்த நானே. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எந்திரிக்க முடியல. சரி விடு, எந்திரிக்கிறேன். விடுன்னு சொல்றா, ஆனா விட மனசு இல்லையே. இல்ல பூமாரி, என்னாச்சு உனக்கு? எந்திரிக்க முடியலையா? ஆமா, என்னாச்சுன்னு தெரியல. விடு விடு விடு, நான் பாத்துக்கிறேன். எந்திரிக்க முடியலன்னா இப்படியே இருக்கலாமே. என்ன? இல்ல, எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிடாத, எப்படியாச்சும் முயற்சி பண்ணி எந்திரி அப்படின்னு சொன்னேன். முதல்ல நீ விடு. அதுலயே வந்து நிப்பாளே. சரி விடுவோம். என்னடா விட்டோன்னே எந்திரிச்சிருவான்னு பார்த்தா எந்திரிக்கல. சஞ்சய், விடுன்னு சொன்னேனே. மேடம், நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க தான் எந்திரிக்கல. நீ வாழ்க்கை முழுக்க இப்படியே என் மேல கைய வச்சு இருக்கணும்னு தோணுது பூமாரி. நீ இப்படியே லைஃப் லாங் கூட வரணும்னு தோணுது. ஆனா என்னால இப்போதைக்கு உன்கிட்ட எதையும் சொல்ல முடியல. நான் சொன்னா நீ என்ன நினைச்சுப்பணும்னு தெரியல. என்ன பாக்குற மாதிரி இருக்கு, நான் ஒன்ன பார்க்கலையே. நாம் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே. அடியே என் கனவுல செஞ்சு
வச்ச சிலையே கோழியே என் கண்ணுக்குள்ள பத்தி வைப்ப உனையே ஒரு ஏய் என்னாச்சு? அது என்னன்னு தெரியல, கை ரொம்ப வலிக்குது, இந்த சைடு கை. பார்த்து எந்திரி, மெதுவா எந்திரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்து பார்த்து. என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த லெஃப்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் பார்த்துக்கிறேன். சரி, ஏன் இப்படி ஓடி வந்த? என்ன தலை போற அவசரம்? கதவை தட்டினா வரப்போறேன். சொல்லுவடா சொல்லுவேன். கதவை எவ்வளோ நேரம் தட்டினேன் தெரியுமா? என் கை தான் வலிக்குது அதுல. சரி, ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதையும் பண்ணி தொலைச்சனே, நீ தான் எடுக்கல. ஏய் ஆமா, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதுக்கு தான் அப்படி ஓடியாந்திய. அதான் அப்படியே ஓடி வந்து நல்லா அடிக்கலாம், அப்பயாவது உனக்கு கேட்கும்னு நினைச்சேன். ஆனா எது இந்த ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு சந்தானம் சார் அப்படித்தானே, அவருக்கு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு ஏதோ காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கடைசியில அவர் கதை திறந்துடுவாரு. அந்த சம்பவம் ஆயிடுச்சு. நீ இப்ப என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, ரொம்ப புகழ்ந்து தள்ளுறேன். விளையாடாத. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது நான் அஞ்சலி வீட்டுக்கு போலான் இருக்கேன். சுபினும் அண்ணியும் வந்துட்டு அன்னைக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க ஒரு கார் எடுத்துட்டு. ஹரிஷ் மாமா கார் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. அசோக் அண்ணா எங்கன்னே தெரியல. ஸோ அதான் உனக்கும் அஞ்சலி ஃப்ரெண்டு தானே, அதான் நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்கறதான் வந்தேன். எனக்கு சஞ்சய் கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டீங்கன்னா மரியாதை போயிட்டுண்டா. இவ எப்படா வந்து கேட்பா அப்படின்னு நம்ம இருந்த மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் சமாளி. எனக்கு வேலை இருக்கே. வேலையா? என்ன வேலை? வீட்டுல வெட்டியா தானே இருக்க? ஏய், யாரை பார்த்து வெட்டியா இருக்குங்கிற? உன்னை பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ, எனக்குலாம் நிறைய வேலை இருக்குப்பா. ரொம்ப ஓவரா பண்ணாத. சரி விட, நான் அவனை கூட்டிட்டு போய்க்கிறேன். அவனா? ஏவன்? நம்ம ஜாக்கி. அந்த கிறுக்கு பயலா? ஆக்சுவலா அஞ்சலிக்கு அவனை சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்காக அவனை ஆல்ரெடி அங்க வர சொல்லியிருக்கேன். இப்பதான் நீ வரலன்ட்டியே, அதனால நான் அவனை இங்கேயே கூப்பிட்டுட்டு இங்க இருந்து அப்படியே நாங்க 2 பேருமே போலான் இருக்கேன். சரி ஓகே, வரேன். பூமாரி, என்ன? நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு வேற வேலை எதுவும் இல்லை, அதனால நானே வரேன். இப்பதான் தர சொன்னீங்க வேலை இருக்கு அது இருக்குன்னு. அதான் சொல்றேன்ல, இப்ப வேலை இல்லைன்னு வரேன். சரி ஓகேவா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா இல்லை இப்படியே வரியா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி ஓகே, நான் கீழே போய் யார்ட்டையும் சொல்லிட்டு வெளில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்து. ஓகே. ஒருவேளை அந்த லூசு பையனும் வருவானோ? இவ தான் ஏதோ அஞ்சலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னாலே. ஐயோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.